நம்ம பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி செய்தோமோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். அந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் உப்பு 2 போட்டு நல்லா 2-3 தண்ணியில் கழுவி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, காரத்துக்கு ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. அதை 1/2 ஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் இல்லை, 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு 1.5 ஸ்பூனு, பட்டை சும்மா ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. அது கசகசா பார்த்திங்கன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்போ இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு அன்றைக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கிடையாது. நம்ம மசாலா அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருவோம். இப்போ இஞ்சி 2 இன்ச்சு கணத்துக்கு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல்லி பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி பழம் 2 பழம் எடுத்திருக்கேன். அப்போ 2 சில்லு தேங்காய், பெரிய சில்லை 2 சில்லு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால பெரிய வெங்காயமே பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது இனியும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு அரைக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பையே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம் இல்லையா, நல்லா கருகிரும். அதனால் அடுப்பையை கம்மி பண்ணி மீடியமாக வச்சுக்கலாம். இது வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். வரமிளகாய், மிளகு, சீரகம் சேர்க்கலாம். சீரகம் கூடவே பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெந்தயம், கசகசா, கருவேப்பிலை ஒரு 2-3 இனுக்கு எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே பாருங்கள் ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும். இறக்கும்போது இந்த இஞ்சி பூண்டு இது கூட சேர்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இறக்கிடுவோம். இஞ்சி பூண்டு வதங்கணுங்கிறது கிடையாது, சும்மா 2 போட்டு 2 தடவை திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி சீரகம் எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் ஒரு 50% வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிறது இல்லை. பாருங்கள், லேசாக ப்ரௌன் கலர் வந்துருச்சா போதும். இதுக்கு மேலே நம்ம வறுக்க வேண்டாம். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதே பாத்திரத்தை வச்சு இந்த சிக்கன் நம்ம அரைச்சிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் ஆயிலே வேகட்டும். இதுக்கு நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், அதனால் ஒன்றும் போட வேண்டாம். ஆயில் மட்டும் சும்மா ஒரு 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். மூடி வைக்கணும்ல, இது அப்படியே கொஞ்சம் நேரம் வெந்துட்டு நம்ம அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷமாக வெந்துட்டு இருக்குது.
அதுலேயே தண்ணி விடும் பாருங்க, சிக்கன்லேருந்து தண்ணி விடுது, அதுலேயே வெந்துடும். இன்னும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரக்குள்ளே இன்னொரு 5 நிமிஷம் போது கறி நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லி வரமிளகாய் இதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் இந்த வெங்காயம் போட்டு நம்ம எடுக்கணும். லாஸ்ட்டில் இந்த வெங்காயத்தை சேர்த்து அரைக்கணும். போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கறி வெந்துட்டுருக்கு. வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பெல்லாம் சேர்த்து கூட்டி வைக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு தக்காளி இது கூட சேர்த்தணும் இல்லையா, அதனால் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குது. இப்போ நம்ம குழம்பு இதெல்லாம் மசாலாலாம் போட்டு கலக்கி வைக்கணும். அதுக்கு வந்து தக்காளி வதக்கி தான் போடுவோம். அதனால் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். தக்காளி பழம் ஒரு 2 பழம் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மட்டன் சேர்க்கலாம், சிக்கன் சேர்க்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் நம்ம இது கூட சிக்கன் சேர்க்கலாம். இப்போ தக்காளி பழம் இந்த அளவுக்கு தோல் சுருங்கினா போதும். இது கூட வந்து நம்ம இந்த வதக்கி சிக்கன் இருக்குங்களா, இந்த சிக்கன் வந்து நம்ம இது கூட சேர்க்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கரைக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்ச மசாலா இது சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி இதில் கழுவி ஊற்றிருக்கேன். மிக்சியை கழுவி 2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இது நமக்கு பத்தாது, ஏன்னா இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது 1 கிலோ கறி இல்லையா, அதனால் இன்னும் சிக்கன் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாலாம் வறுத்து தான் போட்டிருக்கோம், வறுத்து அரைச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் வெந்தால் போதும். தண்ணி பத்தலை, நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு பார்த்துக்கலாம். நம்ம கறி வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கிறதுக்கு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு நம்ம வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும், பச்சை வாசலாம் போட்டு. அதனால் மூடி வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, பாதி மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நமக்கு வந்து குழம்பு இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும். அப்போ தான் ரைஸில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதில் 1 கிலோ கறி போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம இந்த கறியை மட்டும் எடுத்து நம்ம ஒரு வறுவல் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் இவ்வளோ 1 கிலோ கறியும் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால் இந்த கறி மட்டும் எடுத்துட்டு நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் ஒரு வடச்சட்டி வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட
நாம் முதல் வந்து கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் நம்ம வதக்கி தான் போட்டிருக்கோம், தாளிப்பு கொடுக்கல. ஏன்னா பச்சை தக்காளி போட வேண்டாங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சமும் தக்காளியும் நல்லா வதக்கி அதில் போட்டிருக்கோம். இதுதான் இப்போ கொடுக்குறத நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சது நம்ம இந்த வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தாளித்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட 2 வரமிளகாயும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். நாம் குழம்புக்கு வெந்தயம் போட்டு அரைக்காமல் இருந்தால் இப்போ தாளிப்புக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்து தாளித்து ஊற்றிக்கலாம். நம்ம அதில் சேர்த்ததுனால இப்போ இதுக்கு வேண்டாம். நமக்கு தாளிப்பு தாங்க எல்லா குழம்புக்குமே வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலராக வதங்கிடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். தாளிப்பு வாசனை நல்லா வெங்காயம் வந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே குழம்பு வச்சுக்கலாம். இனி இப்போ நம்ம வறுவல் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சிக்கன் குழம்புல இருக்கிற கறியை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த சிக்கன் மட்டும் போட்டு இப்போ ஒரு வறுவல் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. அது கூட வந்து சும்மா ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இது பொரிஞ்சது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் நான் 2 எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு நல்ல ப்ரௌன் கலருக்கு வரைக்கும் எப்படியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இடிக்கல்ல இடித்து வச்சுருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன் அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போட்டும் ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தக்காளி பழம் சேர்க்கும்போது சரியாயிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வச்சு இப்போ இதுக்கு வந்து இந்த வறுவலுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி அதை இது கூட சேர்த்து இந்த தக்காளி பழமும் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இது நம்ம வீட்டில் செஞ்சது தான். இது ஹோம்மேடு தான். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இது நம்ம வீட்டில் செஞ்சது தான். இது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இந்த மசாலா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் விடலாம். ஏன் நான் உப்பு போடலைன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து குழம்புலையே வேகும்போது உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கோம். நம்ம பார்த்துட்டு தான் உப்பு சேர்க்கணும். அதனால் நான் இதில் உப்பு சேர்த்தலை. இப்போ இந்த சிக்கனெல்லாம் இதில் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துட்டு அப்புறம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ சிக்கன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லா கலக்கணும். நல்லா ஒரே மாதிரி கலந்து ஒரு நிமிஷம் அப்படி ஹை ஃப்ளேம் வச்சு அப்புறம் நம்ம வைக்கிடலாம். இப்போ இந்த வறுவல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம
ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பார்த்து உப்பு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வேக போட்டுட்டோம். இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு பார்த்தா உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. உப்பு நம்ம இதில் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுப்பாங்க. நீங்கள் 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தாலும், சிக்கனோ மட்டனோ எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம். 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தாலும் கறியும் பண்ணிவிட்டு குழம்பும் வச்சுட்டு நம்ம வந்து வறுவலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் ஒரு 45-50 இயர்ஸ் பிஃபோராக நாங்கள் இந்த சமையல் செஞ்சுட்டு இருந்தோம். அது இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது பாருங்கள், எனக்கு அப்பளம் ரொம்ப இஷ்டம். மட்டன் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுக்குமே எனக்கு அப்பளம் ரொம்ப இஷ்டம். அதனால் நான் அப்பளம் பொரித்து வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி அப்பளம் பொரித்து சிக்கன் ஃப்ரை பண்ணி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த குழம்பு மிச்சம் ஆகிடுச்சுன்னா நைட்டுக்கு நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ அந்த மாதிரி எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.